என் மனதில் நினைவுகளாய் கரையும் அவள். எபிசோட் 22. பிரக்யா அழுது கொண்டே வெளியேறுவதை கண்ட சத்யனுக்கு மீண்டும் நெஞ்சுவலி ஏற்பட்டது. பிரக்யா அவனை விட்டு விலகியிருக்கும் போதெல்லாம் அவனுடைய இதயத்தில் அதிக வலியை சத்யன் உணர்ந்தான். சில நொடி பிரிவுக்கே அவன் இவ்வளவு வேதனையை உணர்ந்தான் என்றால் 3 மாதங்கள் கழித்து அவள் நிரந்தரமாக விட்டு பிரிந்து செல்லும் போது அவனது நிலை என்னவாக இருக்கும் என்று சத்யனால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அப்படி ஒரு நாள் வராது என்று நம்பினான். சத்யனுக்கு பிரக்யா மேல எப்படி திடீர்னு இப்படி ஒரு காதல் வந்துச்சு என்று யோசித்த மீராவுக்கு அந்த உணர்வு எந்த அளவுக்கு வலுவானவை என்று தெரியவில்லை. அவளுடைய கணவனாக வரவிருக்கும் சஞ்சீவ் பிரக்யாவை முத்தமிடுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. இதனால் பிரக்யா மீது பொறாமை அதிகமானது. இன்னைக்கு நான் கலந்து கொடுத்த ஜூஸ் குடிச்ச பிரக்யா நிச்சயம் அந்த தேவ் கூட தப்பா நடந்துக்குவா. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அவ தேவ் கூட இருந்தது மட்டும் சத்யனுக்கு தெரிஞ்சா போதும். அதோட சத்யன் அவளை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாரு. சரியான நேரம் பார்த்து சத்யன் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தணும் என்று நினைத்து கொண்டாள் மீரா. மறுபுறம் மீராவின் வீட்டிலிருந்து அழுது கொண்டே வெளியே வந்தாள் பிரக்யா. சத்யன் பிரக்யாவை முத்தமிட்ட தருணம் மட்டுமே அவள் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. சத்யனின் செயலில் அவள் மிகவும் கோபமாக இருந்தாள். நில்லு பிரக்யா என தேவ் குரல் கேட்டு சுய நினைவுக்கு வந்தாள் பிரக்யா. இவ்வளவு நேரம் தேவ் தன்னை பின்தொடர்ந்து வருவதை அவள் உணரவே இல்லை. தேவ் குரல் கேட்ட பிறகும் பிரக்யா நிற்கவில்லை. யாரையும் எதிர்கொள்ளும் தைரியம் அவளுக்கு இல்லை. தேவ் எவ்வளவு அழைத்தும் பிரக்யா திரும்பி பார்க்காததால் அவளை தடுத்து நிறுத்துவதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. தேவ் வேகமாக நடந்து வந்து பிரக்யா முன் வந்து நின்றதும் பிரக்யாவும் நின்றாள். தேவை கண்ட நொடி பிரக்யா எதையும் யோசிக்காமல் அவனை அணைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். அதை பார்த்த தேவ் மிகவும் வருத்தப்பட்டு அவள் முதுகை ஆறுதலாக தட்டி கொடுத்து, அமைதியா இரு பிரக்யா, ரிலாக்ஸ் என்று சொன்னதும் தன் நிலையை அறிந்து வேகமாக விலகி நின்ற பிரக்யா, தேங்க்ஸ், நான் நல்லா இருக்கேன் என்றாள். அவள் கண்ணீரை துடைத்து விட்ட தேவ் அவளை தன் காரில் ஏறும்படி செய்கை செய்து, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன் என்றான். பிரக்யா காரை நோக்கி நடக்கும் போது அவளுக்கு ஏனோ தேவ் மிகவும் அழகாக இருப்பதை போல தோன்றியது. கல்லூரியில் அவனுக்காக பல பெண்கள் காத்திருந்தது. அவனின் அழகை ரசித்து பேசியது எல்லாம் நினைவு வந்தது. பிரக்யா குடித்த ட்ரக்ஸின் தாக்கம் வெளியே காட்ட தொடங்கியதால் தான் இப்படியெல்லாம் அவளுக்கு தோன்றியது. தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு காரை நோக்கி நடந்தாள். பிரக்யாவின் உடலில் சூடு அதிகமாக காரில் அமர்ந்ததும் ஏசியை ஆன் செய்தாள். டிரைவர் சீட்டில் அமர்ந்த தேவ் பிரக்யா பலமாக மூச்சு விடுவதை கண்டு, என்னாச்சு பிரக்யா, ஏன் இந்த ஏசியிலும் உன் முகம் இப்படி வேர்த்திருக்கு என்று நெற்றியை தொட வந்த போது பிரக்யா அவன் கையை பிடித்து, தேவ் நீ ரொம்ப அழகா இருக்க, அதுவும் உன்னோட லிப்ஸ் என உளர தேவ் பிரக்யா சொல்வதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தான். சிறிது நேரத்திற்கு முன்பு வரை அழுது கொண்டிருந்தவள் இப்போது தன் சோகத்தை மறந்து தன்னை ரசிப்பதை பார்க்க அவனுக்கு குழப்பமாக இருந்தது. பிரக்யா மெதுவாக அவனை நெருங்கி வர பதட்டமான தேவ், என்னாச்சு பிரக்யா, ஆர் யூ ஃபைன் என்று கேட்டான். நான் நல்லா இருக்கேன், நீ என் பக்கத்துல இருந்தா நான் இன்னும் நல்லா இருப்பேன் என்று சொல்லி மேலும் நெருங்கி வர, மீரா வீட்டுல ஏதாவது குடிச்சியா என்று தேவ் கேட்க குழப்பமான முகபாவனையுடன், என்ன என்று யோசித்தாள் பிரக்யா. நீ ட்ரிங்க்ஸ் குடிச்ச மாதிரி எதுவும் தெரியல, ஆனா அங்க ஏதோ வித்தியாசமா குடிச்சிருக்க என்று சொன்ன தேவ் பிரக்யாவின் கண்களில் ஒருவித போதையை உணர்ந்தான். பிரக்யா திடீரென அவனிடம் இப்படி வித்தியாசமாக நடந்து கொள்வதே அவனை சந்தேகப்படுத்தியது. பிரக்யாவுக்கு ஏதேனும் போதை மருந்து கலந்த ஜூஸை கொடுத்திருக்கலாம் என தேவ் உணர்ந்ததும் அதனாலே அவள் தன்னிடம் நெருங்கி வருகிறாள் என்பதையும் புரிந்து கொண்டான். பிரக்யா மேலும் தன்னை நெருங்கும் முன் நிலைமையை சரி செய்ய வேகமாக காரை விட்டு இறங்கியவன் பிரக்யாவை கீழே இறக்கினான். பிறகு நேரத்தை வீணாக்காமல் அருகில் இருந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பிரக்யாவை அழைத்து சென்று அவளை தண்ணீரில் தள்ளிவிட்டான். ஏனெனில் சிறிது நேரம் தண்ணீரில் இருந்தால் மருந்தின் விளைவு படிப்படியாக குறையும் என்பது தேவுக்கு தெரியும். ஸ்விம்மிங் பூலில் உள்ள தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. ஆனால் ட்ரக்ஸ் காரணமாக பிரக்யாவின் உடல் சூடு இன்னும் தணியவில்லை. அதே நேரம் சத்யனும் வீட்டை விட்டு வெளியே வந்தான். பிரக்யாவும் தேவும் நெருக்கமாக இருப்பதை கண்டால் சத்யன் பிரக்யாவுடன் பேசுவதையே நிரந்தரமாக நிறுத்திக் கொள்வான் என்று நம்பி மீரா அவனை தன்னுடன் அழைத்து வந்தாள்.
ஆனால் இங்கே அவளின் திட்டம் தோல்வியடைந்திருந்தது. ஸ்விம்மிங் பூலில் இருந்த பிரக்யாவை பார்த்த சத்யன் வேகமாக ஓடிச் சென்று குதித்தான். தண்ணீரில் குதித்த சத்யன் வேகமாக பிரக்யாவை அணைத்துக் கொண்டு, உனக்கு என்ன பைத்தியமா? வயதுல குழந்தை இருக்குன்னு தெரியாதா? உனக்காக இல்லனாலும் குழந்தைக்காக கவனமா இருக்க வேணாமா என்று அதட்டினான். திடீரென ஸ்விம்மிங் பூலில் இருந்து வெளியே வந்த பிரக்யா உடல் சூடு தாங்க முடியாமல் மயக்கமானாள். சத்யனின் வார்த்தைகளை அவளால் புரிந்து கொள்ள முடியாமல், ஒரு மாதிரி இருக்கு, மருந்து என்று போதையில் பிரக்யா உளர, முதல்ல கார்ல போய் உட்காரலாம், அப்புறம் உனக்கு மருந்து கொடுக்கறேன் என்று கூறினான் சத்யன். மருந்து வேணாம், என்ன காப்பாத்துங்க பிளீஸ் என பிரக்யா சொன்னதும் சத்யனுக்கு தானும் இந்த நிலையில் இருந்தது நினைவுக்கு வந்தது. அவள் குடித்த ஜூஸில் யாரோ எதையோ கலந்திருக்கலாம் என்று உணர்ந்தான். மேலும் இதை எப்படி சரி செய்யலாம் என்பதும் அவனுக்கு நன்றாக தெரியும். எனவே பிரக்யாவை உடனே காரை நோக்கி அழைத்து சென்றான். அப்போது மீரா குறுக்கிட்டு, பிரக்யாவுக்கு என்ன ஆச்சு சஞ்சீவ்? வாங்க, நாம அவளை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் என்றாள். இங்க இருந்து முதல்ல கிளம்பு, நான் உன்னை அப்புறம் மீட் பண்றேன் என மீராவை சத்யன் அதட்ட, தன் திட்டம் முழுவதும் பாழாகி விட்டதை நினைத்து உள்ளுக்குள் குமரினாள். மறுபுறம் சத்யன் பிரக்யாவை காருக்குள் அழைத்து செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான் தேவ். அவர்களுக்குள் என்ன நடக்கப் போகிறது என்று அவனுக்கு தெரியும். சிறிது நேரத்திற்கு முன்பு பிரக்யாவின் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன் என்று உறுதியளித்தாலும் சத்யனுடன் பிரக்யா செல்வதை பார்க்கும் போது அவன் மனம் நொறுங்கி போனது. சத்யன் பிரக்யாவை காருக்குள் அழைத்து சென்றதும் தன் போனை எடுத்து டாக்டரை தன் வீட்டிற்கு வர சொன்னான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக பிரக்யாவை வீட்டிற்கு அழைத்து சென்று அவளை பாதுகாக்க வேண்டும் என்று யோசித்தான். சத்யன் போனை வைத்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்ய முற்பட்ட போது பிரக்யா தன் கட்டுப்பாட்டை இழந்து சத்யனை இறுக்கி பிடித்து முத்தமிட ஆரம்பித்தாள். சற்று முன்பு தன் மீது கோபமான பிரக்யாவா இது? அவனால் நம்ப முடியவில்லை. ட்ரக்ஸ் கொடுத்ததால் பிரக்யா கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொண்டிருந்தாள். பிரக்யா இப்படி தன் முகமெங்கும் முத்தமிடுவதை சத்யனால் தடுக்க முடியாமல் பிரக்யாவை தாங்கி பிடித்தான். சத்யனின் நெற்றி, கன்னம், கழுத்து என எல்லா இடங்களிலும் முத்தமிட பிரக்யா இறுதியாக அவனின் உதடுகளில் அழுத்தமாக முத்தமிட ஆரம்பித்தாள். பிரக்யாவின் நெருக்கத்தால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்த சத்யன் அவளுக்குள் எழுந்த நறுமணத்தில் ஈர்க்கப்பட்டு தன்னை மறந்து அவளுக்குள் தன் தேடலை ஆரம்பித்தான். சிறிது நேரம் கழித்து ட்ரக்ஸின் தாக்கம் குறைந்தவுடன் பிரக்யா சுயநினைவுக்கு திரும்பியதும் சத்யனுடன் நெருக்கமாக இருப்பதை கண்டு சட்டென விலகினாள். சத்யனிடம் எப்படி இவ்வளவு நெருக்கமாக இருந்தோம் என்று அவளால் நம்பவே முடியவில்லை. இப்போதும் சத்யன் அவள் உயிரை காப்பாற்றியதால் அவளால் அவனை முழுமையாக வெறுக்க முடியவில்லை. பிரக்யா உடனே தன் உடைகளை சரி செய்து கொண்டு காரை விட்டு வேகமாக இறங்கியவள், நீங்க இதுவரைக்கும் 3 தடவை என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க என்று சொன்னவள் தன் பையில் இருந்த 3 பழைய காசுகளை வெளியே எடுத்து, இந்த காசு எனக்கு ரொம்ப முக்கியமானது. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச உதவிக்கு என்னோட நன்றி. இதுக்கப்புறம் நாம ஒன்னா இருந்தாலும் இல்லைனாலும் இந்த 3 உதவிக்காக நீங்க என்ன கேட்டாலும் நான் நிச்சயம் செய்வேன் என்று சொல்லி காரின் கதவை மூடிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். சத்யன் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான். அவர்களுக்குள் என்ன நடந்திருந்தாலும் அது ட்ரக்ஸ் எடுத்துக்கொண்டதன் தாக்கம் என்பதை அறிந்தாலும் அவன் பிரக்யாவுடன் உணர்வு பூர்வமாகவே இருந்தான். எப்போதும் சத்யனை ஈர்க்கும் அவளின் வாசனை இந்த முறையும் அவனை ஈர்த்தது. சில நொடிகளுக்கு பிறகு தனது உடைகளை சரி செய்து கொண்ட சத்யன், இதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று தனக்குள் சொல்லி தன்னை தானே சமாதானப்படுத்த முயன்றான். அதற்குள் பிரக்யா சத்யனின் காரை விட்டு வெகு தூரம் வந்து விட்டாள். காரை விட்டு தூரமாக சென்றவள் இதற்கு மேல் சத்யன் தன்னை பார்க்க வாய்ப்பில்லை என்று உணர்ந்து சட்டென நின்று ஆழ்ந்த பெருமூச்சு விட்டவள் சத்யன் தன்னை தேடி வரமாட்டான் என்று யோசித்து தரையில் மண்டியிட்டு அமர்ந்து சத்தமாக அழ ஆரம்பித்தாள். மீராவால ஒரு தடவை தான் என்னோட வாழ்க்கைய யாருன்னு தெரியாத ஒருத்தன் கிட்ட இழந்தேனும், அதே மாதிரி இன்னைக்கு சத்யன் கிட்ட என்னோட வாழ்க்கையை இழந்துட்டேன். நான் எந்த தப்பும் செய்யாம எதுக்காக தண்டனையை மட்டும் அனுபவிக்கணும்? இல்ல, எனக்கு அம்மாவும் குழந்தையும் இருக்காங்க. நான் அவங்களுக்காக என்னோட வாழ்க்கையை வாழுவேன் என்று யோசித்தவள் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு எழுந்து நின்றாள். மறுபுறம் சத்யன் காருக்கு அருகே வந்த மீரா காரின் கதவை திறந்து, என்ன பண்றீங்க நீங்க? இது வரைக்கும் என்ன கட்டிப்பிடிக்க கூட யோசிச்சவரு இன்னைக்கு என்னோட அக்காவோட ஒன்னா இருந்திருக்கீங்க. இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா என கோபத்துடன் கேட்டாள். நான் யாரோட என்ன செய்யணும்னு ஆசைப்படுறேனோ அதை என்னால செய்ய முடியும். இது என்னோட விருப்பம். இத பத்தி கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்ல என சத்யன் சொன்னதும் மீராவின் கோபம் இன்னும் அதிகமானது.
எனக்கு எந்த உரிமையும் இல்லையா? என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் 3 மாசத்துல நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீங்க என அவள் முழுவதும் சொல்லி முடிப்பதற்குள் சத்யன் அவளை முறைத்து பார்க்க மீரா சட்டென அமைதியாகி போனாள். ஏன் சைலண்டா இருக்க? பேசு என சத்யன் கிட்டத்தட்ட அவளை மிரட்ட, சத்யன் முன் கோபப்படுவதால் எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்த மீரா அவனை எமோஷனல் பிளாக்மெயில் செய்ய நினைத்து, சஞ்சீவ், நீங்க செஞ்சது மன்னிக்கவே முடியாதது. நான் உங்க வருங்கால பொண்டாட்டின்றத மறந்துடாதீங்க என சொல்லி கண்கள் கலங்கினாள். அதற்கு சத்யன், நீ என்ன செஞ்ச? அது மன்னிக்க முடியுமா என அவளை முறைத்தபடி கேட்டான். பிரக்யாவுக்கு என்ன நடந்தாலும் அது தன்னால் என்பதை சத்யன் கண்டுபிடித்து விட்டான் என்று புரிந்து கொண்ட மீரா அழுது கொண்டே, என்ன சொல்றீங்க சத்யன்? எங்க அக்காவுக்கு நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா? அப்ப உங்களுக்கு ஏமல் நம்பிக்கையே இல்லையா என தான் செய்த எதற்கும் ஆதாரம் இல்லாததால் ஒன்றும் தெரியாதது போல பாவமாக கேட்டாள். மீரா சொன்னதை கேட்டு மேலும் கோபமான சத்யன், ஆமா, எனக்கு உன் மேலதான் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏன்னா அன்னைக்கு ஹோட்டல்ல நீ எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து மயக்க ட்ரை பண்ண பார்த்த. ஆனா அதுக்குள்ள பிரக்யா அங்க வந்ததால உன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகல. உன்னோட கேவலமான பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ எல்லாம் என அவன் மேலும் ஏதோ சொல்ல வந்த போது, ஒரு நிமிஷம் என ரம்யா குரல் கொடுத்தாள். சத்யன் திரும்பி பார்க்க அவன் பின்னால் ரம்யாவும் உதயும் நின்றிருந்தார்கள். மீராவும் சத்யனும் பேசுவதை முழுமையாக கேட்ட ரம்யா தயக்கத்துடன் சத்யனை பார்த்து, நீங்க மீராவை எதுவும் சொல்லாதீங்க. இன்னைக்கு நடந்தது ஏதோ எதர்ச்சியா நடந்தது. இதுல தப்பு யாரோடதும் இல்ல. உண்மையிலே இன்னைக்கு பிரக்யா குடிச்ச ஜூஸ நான் தான் உதய்க்காக ரெடி பண்ணேன். எங்களுக்குள்ள இன்னும் நெருக்கம் வரணும்னு நான் தான் இதை செஞ்சேன் என பழியை தன் மீது போட்டுக் கொண்டாள். ரம்யா இதை சொன்னதும் மீரா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ரம்யா உடனே மீரா அருகில் சென்று அவளின் தோள்களை பிடித்தபடி, இந்த பிரக்யாவுக்காக நீங்க மீராவையே சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு. அந்த பிரக்யா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவளை பொண்ணுன்னு சொல்றதே ரொம்ப கேவலம். அவ இன்னைக்கு எல்லா லிமிட்டையும் தாண்டிட்டா. யாரையோ கல்யாணம் செஞ்சு யாரோட குழந்தையோ வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப மீராவை கல்யாணம் பண்ணிக்க போற உங்களையும் அடைய பாக்குறா. அவெல்லாம் பொண்ணே இல்ல என்று சொன்னாள். சத்யன் இதுவரை எந்த பெண்ணின் மீதும் கை ஓங்கியதில்லை. ஆனால் பிரக்யாவை பற்றி ரம்யா சொன்னதை கேட்டு கொதித்து போனவன் அவளை ஓங்கி அறைந்தான். ரம்யாவை அறைந்த பிறகு, இந்த அடிய நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. பிரக்யாவை பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசி. இல்லனா இன்னைக்கு அடிச்சதை விட 1000 மடங்கு அடி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சத்யன் காரில் அமர்ந்தான். பிரக்யாவுக்காக சத்யன் பேசியதை கேட்டு கோபமான மீரா எதுவும் பேசாமல் தன் வீட்டிற்குள் நுழைந்தாள். ஆனால் ரம்யா இன்னும் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். சத்யன் அடித்த கோபத்தை உதயிடம் காட்டியவள், உனக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்ல. ஒருத்தன் அடிக்கிறான், நீ சில மாதிரி அப்படியே நின்னு பாத்துட்டு இருக்க. உன்னெல்லாம் என்னோட லவ்வர்னு சொல்றதே அவமானம் என்று சொல்லிவிட்டு நேராக காரை நோக்கி செல்ல உதயும் அவளை பின்தொடர்ந்து சென்றான். பிரக்யா அங்கிருந்து புறப்பட்டு வீட்டை அடைந்தாள். ஹாலில் யாரும் இல்லாததை கண்டவள் அனைவரும் தூங்கி இருப்பார்கள் என்று நினைத்து நேராக சத்யனின் அறைக்குள் சென்றாள். அங்கே குளிப்பதற்காக வாஷ்ரூம் சென்றவள் உடலிலிருந்து துணியை அகற்ற அவள் உடம்பில் சத்யனின் வாசத்தை உணர்ந்தாள். பிறந்த நாள் இரவு நடந்த சம்பவத்திற்கு பிறகு அவள் உணர்ந்த அதே வாசனையை இன்றும் உணர்ந்தவள் குழப்பத்துடன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டே நின்றாள். சத்யனின் குழந்தையை தான் பிரக்யா சுமக்கிறாள் என்ற உண்மையை தெரிந்து கொள்வாளா? சத்யன் தன் காதலை பிரக்யாவிடம் சொல்வானா? தேவ் நிலைமை என்ன? மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் ஆப்புடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். காதலை மறைக்கும் இருவர் காணாத நெஞ்சம் தெரியும். ஊரில் இல்லாத காதல் அதிகம் வளரும். இந்த காதல்